வணக்கம் மக்களே, எல்லாம் நான் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். வயநாடு இந்த ஊர் மான்சூனில் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சம்மர் சீசனில் கூட பார்க்குறக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஊரை டிஜிட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? வயநாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டே வேணுங்களா? இந்த க்ரீன் மவுண்ட் காட்டேஜ் வாங்க. வெறும் 1500க்கு உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வித் கார் பார்க்கிங்கோட, உங்களுக்கு ஊஞ்சல், இந்த மாதிரி எல்லா வசதிகளோடையும் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கன்வீனியண்ட்டாக தங்குற அளவுக்கு உங்களுக்கு இது வசதியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா இதோட காண்டாக்ட் நம்பர் ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க, அதில் கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. ஆன்லைன் புக்கிங் இருக்கான்னு தெரில, நான் பார்த்த வரைக்கும் இருந்த மாதிரி தெரில. கூகுளில் இந்த இடம் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த போன இடம் வந்து கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. 900 கண்டி, அப்புறம் வந்து அட்டமலா கிளாஸ் பிரிட்ஜ். நாங்கள் போனது வந்து அட்டமலா கிளாஸ் பிரிட்ஜ். பிகாஸ் ஒரே ஒரு விஷயந்தாங்க, அதை விட இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க லோக்கல் பீப்புள். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கோம். இப்போ நான் காட்டுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸு வந்து நிற்கும். ஸோ நாங்கள் அங்கேருந்து டைரக்ட் பஸ்ஸும் இருக்குது, 2 பஸ் மாறி வர மாதிரி இருக்குது. நாங்கள் போன டைமில் கல்பேட்டாலேருந்து இங்கே வரதுக்கு டைரக்ட் பஸ் கிடையாது. ஸோ 2 பஸ் மாறி வந்தோம். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல பஸ்ஸு நிப்பாட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ நம்ம இங்கே போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு போக போகிறோம். இது வந்து அட்டமலா கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 300 rupees per head. அண்ட் ஜீப் வந்து ஒரு ஜீப் 600. ஸோ ஒரு 6 பேர் வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி யார் கூடயாவது ஷேர் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் ஜீப்புக்கு. ஸோ இப்போ நான் நடந்து போயிட்டுருக்க பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா, இங்கே வயநாடு டிசாஸ்டர் நடந்துச்சு தெரியுங்களா, ஸ்லைடு. அப்போது வந்து ஆர்மி கட்டினது இது. இப்போ ரீசெண்டாக கட்டினது, ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக, அங்கே வில்லேஜ் பீப்புளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் அதோட இந்த பக்கம் சரிஞ்சு போன இடம். அதெல்லாம் இந்த இடத்துல தான் கைஸ் ஜீப்லாம் நிற்கும். ஸோ நீங்கள் ஜீப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நீங்கள் டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு 300 ப்ளஸ் ஜீப் ஃபேரு. ஜீப் ஃபேருக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வழியாக இங்கே வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகிறதுக்காக ஜீப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஜீப்பெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, அப்படியே வந்து பயங்கரமாக சரிஞ்சு போய் அந்த டிசாஸ்டர் வந்து பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ தண்ணியெலாம் இருந்தப்போ எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா இந்த அட்டுமலா கிளாஸ் பிரிட்ஜு கிட்ட தான் இப்போது நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்பில் இருக்கக்கூடிய 2 மலைக்கு நடுவில் ஒரு சரிவு இருக்குது. இதில் நம்மளால் கேப்சர் பண்ண முடியல, ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மலை உச்சியிலேருந்து மலையோடு மொத்தமாக வந்து சரிஞ்சிட்டு வந்திருக்கு. அந்த மலைக்கு 2 மலைக்கும் இடையில வந்து ஒரு கிராமம் இருந்திருக்கு. ஸோ அந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இருந்த கிராமம். அது மொத்தமாக அப்படியே வந்து விடிய காலையில் 3 மணிக்கு வந்து அடித்ததில் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ஸ்கூல் தெரியுது பார்த்தீங்களா, நேராக ஒரு பில்டிங். அந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 ஃப்ளோர் உள்ள தரக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு இப்போ 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்கு அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பள்ளமாக இருந்தது வந்து இவ்வளோ மேடாக இருக்குது, எல்லாம் இந்த இதனால், சரிவுனால். ஸோ இது இங்கே ஆரம்பித்து அப்படியே அந்த மலையில் ஆரம்பித்து அப்படியே இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருக்குது. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக அந்த பாதிப்பு நடந்திருக்கு. ஸோ இந்த சைடு வந்து இந்த ஆர்மி அந்த பிரிட்ஜை கட்டி இந்த சைடு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அதை கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வச்சு இந்த இடத்துல பாதையை கிளியர் பண்ணி இப்போ இதை வந்து ஒரு ரிவர் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பார்க் கிளியரன்ஸ்க்கு கொடுத்த இதெல்லாம் நம்ம கிளம்பியாச்சு. ஜீப் வந்துருச்சு. நம்ம ஜீப்பில் தான் இப்போ இந்த ஜீப்பில் தான் மேலே போகிறோம். ஒரு 5 kilometers ஆஃப் ரோடிங், வேறு லெவலில் இருக்குது கைஸ். இப்போ நம்ம ஜீப்பில் வந்து 2 இடத்துல
இது வச்சு டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஜீப் நிற்கிற இடத்துல டிக்கெட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து பேர் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ஜீப்போட காஸ்ட் கம்மியாகும். ஸோ நமக்கு அது தெரியல. ஸோ நான் வந்து என் கூட இன்னும் ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம ஒரு ஜீப்புக்கு வந்து 7 பேர் வரைக்கும் அலவுடு. ஸோ இப்போ 7 பேர் வந்துருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 ரூபா 90 ரூபா தான் வந்திருக்கும். நான் ஒரு ஜீப்புக்கே 600 ரூபா தான் மிஸ் பண்ணியாச்சு. பரவாயில்ல. ஆஃப் ரோடிங்கு ரூட்டு கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு சாயந்தரம் 6 மணி ஆக போகுதுங்கிறனால கூலிங்லாம் வந்து பயங்கரமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்கு. பனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்கு. செம்ம கூலிங் ஏறுது கைஸ். டிராஃபிக் ஜாம், ஒத்தடி பாதையில் டிராஃபிக் ஜாம். வழி விடுங்க பாய்ஸ், நம்ம வண்டி போகிறதுக்கு வழி விடுங்க. இங்கே ஒருத்தர் நம்ம வண்டியை பார்த்துட்டு கேப் விட்டு நிப்பாட்டிட்டார். கைஸ், ஆஃப் ரோடிங்னா இதுதான் ஆஃப் ரோடிங். வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இப்போ லைட்டாக மழை வேறு தூரிட்டு விட்டனால நல்லா ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது கைஸ். ரெண்டாவது லைட்டாக இப்படி மிஸ்டோட அந்த இது தெரியுது. ஸோ பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. இந்த மலையெல்லாம் பாருங்கள், தொடர்ச்சி மலையெல்லாம் நாம இருக்குது பாருங்கள். இறைவனோட படைப்பு தான். அவ்வளோதான் வந்தாச்சு. பிரிட்ஜை பார்த்துக்க, இங்கேருந்து பிரிட்ஜு தெரியுதா? என்ன அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக இரும்பில் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது நம்ம கிளாஸ் பிரிட்ஜு. உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில. இப்போ கீழே பார்த்தீங்களா கைஸ்? உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. என்ன சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அடேங்கப்பா, இப்போ அந்த கிளாஸ் உடையிற எஃபெக்ட் பாருங்க. கால் வைக்கும்போது உடையுது. அது சவுண்டோட சூப்பராக இருக்கு சார். ரோப்பெல்லாம் போட்டு லைட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. மழை வேறு பெஞ்சு விட்டனால வழுக்கிற பயம் வேறு இருக்குது. எல்லாம் பார்த்து வாங்க. வெஜ்ஜுக்கு வந்தாச்சு. ஓகே, எடுங்க சார். இதுதான் வியூ, கிளாஸ் பிரிட்ஜ் வியூ. ஓகே, இங்கேருந்து பாருங்கள் கைஸ், அந்த வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த 2 மலையோட அந்த வேல்யூ பார்த்து வந்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுது. வர்த்து கைஸ், இவ்வளோ காசு கொடுத்து. ஒன்று நீங்கள் ஏர்லி மார்னிங் வரணும், இல்லைனா இந்த மாதிரி ஈவினிங் சூரியன் மறையிற டைமில் வரணும் கைஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள். வா, வேறு லெவலு கைஸ், சூப்பராக இருக்குது. வந்துட்டோம், செம்மையாக வந்துட்டோம். அவ்வளோ அங்கே பாருங்கள். இதோட ஃபுல் வியூ அப்படியே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். வேலிஸு இதெல்லாம், இது எல்லா செடியுமே எனக்கு பார்க்குறதுக்கு டீ பண்ணுற அந்த தேயிலை செடி மாதிரி தான் இருக்குது. பாருங்க, கலராக லைட்டு போட்டு சூப்பராக வச்சுருக்குறாங்க. இந்த மான்சூன் சீசனில் வரணுங்க, அப்போ தான் அந்த தண்ணி இங்கே கீழே ரிவருக்கு ட்ரை ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்க முடியும். சரி, இதை பார்த்தாச்சு. இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சாப்பிட போவோம். நைட்டு நான் தங்கியிருந்த காட்டேஜ் பக்கத்துலேயே இந்த கடை இருந்துச்சுங்க. இது இங்கிலீஷில் பேர் இல்லை, ஸோ பேர்லாம் கேட்காதீங்க. இங்கே வந்து புரோட்டாவும் விழிஞ்சம் சிக்கனும் ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க. ஸோ அதனால் இங்கே சாப்பிட்லான்னு வந்தாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்ததில் உண்மையிலே சூப்பராக தாங்க இருந்துச்சு.
கைஸ் ஒரு வழியாக நம்ம கிளாஸ் பிரிட்ஜை போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம நாளைக்கு காலையில் சுல்தான் பேக்கரியில் தான் பைக் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அங்கே 1 hour ட்ராவல். அங்கே போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு நாளைக்கு ஃபுல்லாக இந்த ஊரை சுற்றி பார்ப்போம். ஒரு 2-3 பிளேசஸ் நம்ம வந்து மைண்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். சரி கைஸ், ரொம்ப டயர்டாயிடுச்சு. போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நாளைக்கு காலைல பார்ப்போம்.